பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவோட கடைசி நாளா நம்ம அம்மன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர சீன் நடந்துருங்க. எல்லாருக்குமே அம்மா வீடுனா ரொம்பவே பிடிக்கும் போல, அது கடவுளுக்கு என்ன சும்மாவா, அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுமே கூட போலான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கூட வரும்போது அம்மன் கொஞ்சம் லேட்டா தாங்க வந்தது சாமி. அதனால நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து நிறைய பேருக்கு வந்து பெரியபாளையம் போறவங்களுக்கு நான் ஜூஸ் வாங்கி கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து நேச்சுரல் ஜூஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கூட ஃபுல்லாவே வந்து சாத்துக்குடி வாங்கி வந்து அதை நானே வந்து ஜூஸ் போட்டு அதை ரெடி பண்ணி வரவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏதோ எங்களால முடிஞ்சது கண்டிப்பா முடிகிற நேரத்தில் நல்லதா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நானும் என் நாத்தனார் எங்க ஃபேமிலி எல்லாருமே அதை பண்ணிட்டு இருந்தோம்னா பாருங்களேன். அப்புறம் என்ன அந்த ஜூஸை போட்டு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது முடிச்சாகணுன்றதுக்காக ஒரு மூட்டை சாத்துக்குடியும் நாங்கள் ஜூஸ் போட்டு பக்கெட்ல ஊற்றி எடுத்துட்டு வந்து ரெடியா வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சாமியும் வந்து ஊர்க்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே ஆரத்தியை காமிச்சிட்டு வந்தவங்களுக்கு ஜூஸையும் நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஆரத்தி தட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து வரும்போது என்னதான் பெண்களுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சோகம் இருந்தாலும் சாமிக்குமே அப்படி இருந்தது போல ரொம்பவே சோகமா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு பட்டாசு வெடிக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. நானுமே போய் தீபாராதனை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு உங்க ஒரு திருவிழாவில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.